இன்னைக்கு வீட்டிலேயே இயற்கையான முறையில் தேங்காய் எண்ணெயில் சோப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காஸ்டிக் சோடா 165 கிராம் எடுத்துக்கோங்க. தண்ணி 380 ml எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம ஃப்ளேவருக்காக வேப்பிலை, கத்தாழை, குப்பைமேனி இலை எல்லாமே எடுத்துருக்கோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது வேப்பிலையை நல்லா உருவி வச்சுக்கலாம். அதே மாதிரி குப்பைமேனி இலையும் நம்ம இலையெல்லாம் பறித்து வச்சுக்கலாம். கற்றாழையை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதனோட ஜெல்லை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேப்பிலை, குப்பைமேனி இலை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உருவி வச்சுருக்கோம். அதே மாதிரி கத்தாழை ஜெல்லை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குப்பைமேனி இலை, கற்றாழை, வேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த வேப்பிலை, கற்றாழை, குப்பைமேனி இலையோட இந்த சாறு பார்த்தீங்கன்னா 300 ml அளவுக்கு இருக்குது. காஸ்டிக் சோடா 165 கிராம் எடுத்திருக்கேன். நமக்கு மொத்த தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 380 ml. இது 300 ml இருக்குது. இன்னும் 80 mlக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த காஸ்டிக் சோடாவை நம்ம 80 ml தண்ணியில் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். காஸ்டிக் சோடா நல்லா கரைஞ்சி ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து கலக்க ஆரம்பிச்சிடலாம். காஸ்டிக் சோடாவை பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி சூடெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த இலையெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். காஸ்டிக் சோடாவை நீங்கள் பயன்படுத்தும் போது கையில் படாமல் கவனமாக பண்ணுங்கள். குழந்தைங்க யாரும் பக்கத்தில் வராமல் நீங்கள் கவனமாக பண்ணுங்கள். காஸ்டிக் சோடா கையில் பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப அரிக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க கலவையை நம்ம காஸ்டிக் சோடா கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இலையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா காஸ்டிக் சோடாவோட சேர்ந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த சூடு நல்லா குறைய வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலக்கலாம். சூடு நல்லா இப்போ குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலக்க ஆரம்பிச்சிடலாம். எப்பயுமே சோப்பு பண்ணுறதுக்கு சில்வர் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கிட்டே இருக்கலாம். 1 மணி நேரம் நம்ம கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். தோசை மாவு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை சோப் மோல்டில் மாற்றிக்கலாம். எண்ணெயை ஃபுல்லாக சேர்த்தாச்சு. நம்ம தோசை மாவு பதம் வர வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 மணி நேரம் ஆயிரும். அதுக்கு முன்னாடி வந்தாலும் நீங்கள் சோப் மோல்டில் மாற்றிக்கலாம். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு குப்பைமேனியில் வேப்பிலை, கற்றாழை 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது இல்லாமல் நீங்கள் பச்சை பயிறு மாவு, கடலை மாவு அல்லது மஞ்சள் தூள், அந்த மாதிரி ரோஸு, அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக நீங்கள் ஜவ்வாது கூட சேர்த்துக்கலாம். இல்லை கடையில் எசன்ஸ் விற்குது, நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். ஆனால் அது ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறதுனால நான் அது சேர்க்கலை. இல்லை இப்போ இதில் எந்த வாசனையுமே வராது. இந்த சோப்பு நம்ம செய்கிற சோப்பில் தேங்காய் எண்ணெய் வாசனை மட்டும்தான் வரும். வேறு எந்த வேப்பிலையோட வாசனையோ எந்த வாசனையுமே இருக்காது இந்த சோப்பில். 1 மணி நேரம் நல்லா கலந்தாச்சு. நல்ல இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. இதை மோல்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம சோப் மோல்டில் சேர்த்துக்கலாம். காஸ்டிக் சோடாவோட வீரியம் பார்த்திங்கன்னா 40 நாளைக்கு குறையாது. அதனால் 40 நாளைக்கு நம்ம இதை யாரும் கைப்படாத இடத்துல அப்படியே தூக்கி வச்சிடலாம்.
40 நாள் கழித்து நம்ம எடுத்து இந்த சோப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம மோல்டில் மாற்றிட்டு ஒரு நாள் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம சோப் மட்டும் தனியாக எடுத்து யாரும் கைப்படாத இடத்துல, குழந்தைங்க யாருக்கும் எட்டாத இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா 40 நாள் கழித்து நம்ம இந்த சோப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இப்போது சோப் மோல்டுக்கு மாற்றியாச்சு. நம்ம ஒரு நாள் அப்படியே நல்லா கெட்டியாக விட்டுட்டு நாளைக்கு எடுத்து நம்ம வெளியில் வச்சுக்கலாம். இப்போ சோப்பு நல்லா கெட்டியாயிருச்சு. கையில் அழுத்தினீங்கனாலும் உள்ளே போகாது. நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். மோல்டுலேருந்து தனியாக எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்போது நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ண சோப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை 40 நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் சோப் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு சின்ன சின்ன டப்பா அல்லது பேப்பர் கப் அதில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.